இந்த வாரம் எல்லாருமே எதிர்பார்த்த மாரி கோபி வந்து வீட்ட விட்டு போறதுக்கு வந்து ரெடி ஆகுறாரு. இத யாருமே தடுக்கவே இல்ல. தடுக்க நினைச்சது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈஸ்வரி பாட்டி மட்டும் தான். கோபி போறது எதுக்காக அப்படின்னா, அவர் பொண்ணு சுயமா முடிவெடுத்தத அவரால ஏத்துக்க முடியல. அது தப்பான ஒரு முடிவா இருக்குமோ அப்படின்னு நினச்சி, இவர் ஒரு முடிவெடுத்து, இவரு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. அப்ப அந்த பொண்ணே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, இவரால வந்து அத ஏத்துக்க முடியல. அதனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு மரியாதை இல்ல. நம்ம பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா, அவளாவே வந்து நெறைய முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ அந்த பாட்டியோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இப்பயிலேருந்தே நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். என் பையனை யாருமே ஏன் தடுக்கல அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க. அவன் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு இவ்வளோ தூரம் உங்கள வளர்த்துருக்கான். அப்பாவ போ வேணான்னு நீங்கலாம் சொல்ல மாட்டீங்களா? என் பையன் போய் தனியா போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வாரம் வந்து அவங்களும் கோபியும் வந்து 2 பேருமே வீட்ட விட்டு வெளில போறாங்க. ஏற்கனவே பையன நம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. கோர்ட்டுக்கு போய் என்ன தண்டனை வரும் அப்படின்றது தெரியாம அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டாரு. திருப்பி நம்பி போறாங்க தனியா. என்ன ஆகப்போகுது? என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா கோபியோட கேரக்டர் எப்படின்னா, ஒண்ணு அந்த வீட்ல வந்து பிரச்சனை பண்றது அவரா இருப்பாரு. அப்படி இல்லன்னா, ஒரு விஷயத்த விட்டா அதுவாவே சரியாயிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து அத பெருசாக்கி, எல்லாரையுமே வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. எல்லாரையுமே அந்த விஷயம் அவர் எடுக்கிற ஒரு முடிவு வந்து எல்லாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட முடிவு தான் வந்து எடுத்துட்டே இருப்பாரு. கொஞ்ச நாளாவது பிரச்சனை இல்லாம போகுமா அப்படின்னு பார்த்தா, அத வந்து பாக்கியா கண்டிப்பா விட மாட்டாங்க. அந்த ஈஸ்வரி பாட்டிய கூப்பிடுறதுக்காக போறாங்க. அவங்கள தனியா பார்க்கறதுக்காக போம்போது வந்து, என் பையன நெனச்சு தான் கவலையா இருக்குன்னு அப்பயுமே அந்த பாட்டி வந்து அவங்க பையன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. என் பையன எல்லாருமே சேர்ந்து தனியா விட்டுட்டீங்க. என் பையன் போறான்னு சொல்றான். யாருமே தடுக்கவே இல்ல. அவன் தனியா போய் என்ன பண்ணுவான்னு யாராவது யோசிச்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. நான் உங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க ஏன் அதெல்லாம் பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? ஒரு விஷயம் பிரச்சனை பண்றதே அவரா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அப்பயுமே அந்த பாட்டி வந்து, என் காலத்துக்கு அப்புறம் என் பையன் அனாதை ஆயிடுவான். நான் என்ன பண்றது? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்க பையன வந்து நீங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நெனச்சீங்க. அத இப்போ வரையும் சாதிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்ப அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படின்னு கேட்குறாங்க. என் காலத்துக்கு அப்புறம் என் பையன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து ரொம்ப அனாதை ஆயிடுவான். அவனுக்கு வந்து எந்த பிரச்சனைனாலுமே அவன் மட்டுமே நின்னு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு வந்து தெளிவா வந்து கரெக்ட்டா வந்து பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ கோவப்பட்டு பேசினா கூட அந்த பாட்டிக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, பாக்கியாவுக்கு விவாகரத்தும் அவர் வந்து குடுத்துட்டாரு. இன்னொரு பொண்ணையும் வந்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. திருப்பி திருப்பி வந்து என் பையன் அனாதை ஆயிடுவான்னா, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இத தவிர வந்து பாலிஷா வந்து சொல்லவே முடியாது. நான் உங்கள தனியா கூட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. உங்க பையன் தனியா இருப்பாரு அப்படின்னா, அவருக்கு முக்கியமான ஒரு தேவை வரும்போது, கண்டிப்பா புள்ளைங்கலாம் நல்ல புள்ளைங்க, பொறுப்பான புள்ளைங்க. அவங்கலாம் வந்து கரெக்ட்டா அவங்க அப்பாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ, அத வந்து கரெக்ட்டான டைம்ல பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அத நெனச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை குடுக்கணும், நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட அந்த பாட்டி மேல உள்ள மரியாதையில தான் வந்து பாக்கியா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல என் பையன் தனியா இருப்பான், அனாதை ஆயிடுவான்றதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை ஆகப்போகுது அப்படின்றது இன்னுமுமே தெரியல. காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா வந்து கோபியோட இருக்கும்போது பிரச்சனை இல்லாம அந்த பாட்டி வெளில வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்போதுமே கோபி வந்து அவங்க பசங்களுக்கு வந்து இவர் மட்டும் தான் ரொம்ப நல்லது நெனைக்கிற மாரியும், பாக்கியா வந்து கெட்டது நெனைக்கிற மாதிரியுமே நெனச்சு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டே இருப்பாரு. அது எல்லாமே ஒரு தப்பான முடிவு தான் இருக்கும். அத வந்து பாக்கியா வந்து கடைசில வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணி நல்லதா போற மாரியே காட்டிட்டே இருப்பாங்க. பையன் போனா நம்மளும் போயிடலாம். அப்பதான் வந்து நம்ம பையனையும் இவங்கலாம் சேர்ந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பாட்டி வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. கோபி வந்து ஒரு நல்ல அப்பா அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட ஒரு பசங்களோட வாழ்க்கையில கூட அவர் நல்ல முடிவு எடுக்கல அப்படின்றது தான் உண்மை. பையன் வந்து அவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் நல்லபடியா கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கல்யாணம் எல்லா நேரமுமே வந்து சந்தோஷமாவே முடிஞ்சிருக்கும். ஒரு பெரிய கஷ்டத்துல போய் நிறுத்தி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பாக்கியா சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ற மாரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது பையனுமே வந்து அதுலயுமே வந்து கோபி வந்து ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுக்கு என் 2வது பையன எப்படி குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயுமே வந்து பையனோட ஆசை என்ன? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது தெரியாம அவரு வந்து அதுலயுமே ஒரு தப்பான முடிவு எடுக்க போனாரு. அப்பயுமே வந்து பாக்கியா வந்து நின்னு, அத வந்து சரியான வழியில நகர்த்தி கொண்டு போனாங்க. திருப்பி வந்து இனியாவோட வாழ்க்கையிலுமே தெரியிறப்ப, "உன்னோட பிரச்சனை என்னம்மா? உனக்கு என்ன தோணுது?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போ இது வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு,
இல்லை 2 பேருமே நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நல்ல வகையில் கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே முடிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து காம்ப்ளிகேட் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இது வந்து இன்னும் பிரச்சனையாகி இவர் வந்து தனியாக போகிறேன்னு சொல்கிறதும், திருப்பி கொஞ்ச நாளில் வந்து இங்கே திருப்பி வீட்டுக்கு வர்றதும், இதே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால வந்து பார்க்குறதுக்கு வந்து சலிப்பாக இருக்குது. இப்போ அவர் தனியாக போனதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அதை வச்சு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா கோபிக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் போகும், தனியாக அந்த பாட்டியால் பார்த்துக்க முடியாது. திருப்பி வந்து இங்கே உள்ளவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி திருப்பி வந்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி வந்து போயிட்டுருக்கு. திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி அந்த பொண்ணு நார்மலாக விட்டால் கூட அது கல்யாணம் வரையெல்லாம் போகாது. திருப்பி அதை பிரச்சனையாக்கி சீக்கிரமே அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறமா நல்ல நிலைமைக்கு வர மாதிரி காமிப்பாங்க. பாக்கியா வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமே இனியா வந்து படிப்பு தான் முக்கியம், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு இதில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனுமே வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். இப்போது அதிகமாக பேசப்படுறது இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்குறது அப்படின்றது தான். இப்போ வந்து எல்லாருமே 2 பேருமே வந்து நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது இனியாவுக்கு எல்லாருமே எகெயின்ஸ்டாக இருந்தபோது, ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரியும் போது இனியாவுக்கு எல்லாருமே எகெயின்ஸ்டாக இருந்தபோது கூட இனியா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறத பார்க்கும்போது இந்த சீரியலை பார்க்குறதுக்கு ஒரு ஹோப்பாக இருக்குது. ஜெனி வந்து எல்லாத்துக்குமே வந்து பாக்கியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போதுமே எல்லாருமே எகெயின்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜெனி விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெனியை வந்து அந்த பையன் வந்து எப்படி வந்து இனியாவை வந்து லவ் பண்ணலாம், அந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு பையன் எப்படி இனியாவை வந்து லவ் பண்ணுவாங்க, இது எப்போதுமே வந்து வாழ்க்கைக்கு வந்து செட் ஆகாது. நான் லவ் பண்ணும்போது வந்து நாங்கள் 2 பேருமே ஸ்டேட்டஸில் வந்து ஒன்றா தான் இருந்தோம். அப்போ 2 பேருமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது, அதனால வந்து நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம், அது வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எப்படி வச்சாலுமே வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒத்தே போகாது 2 பேருக்குமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பையனோட இனியா வந்து பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டு, இனியா பண்ணது தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கியாவுமே வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஆண்டி, இது வந்து ரொம்ப தப்பு, இது எப்படியுமே வந்து லைஃபுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் கூட இனியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க, கரெக்டான ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து பையன் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஓகே இந்த அங்கிள் பண்ணுறது தப்பாக இருக்குது, நம்ம வந்து இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருமே இனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இனியா வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டரையும் கொண்டு போகிறது, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறது, நல்ல விதமாக ஒரு முடிவு எடுக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே நல்லாயிருக்கு. இந்த சீரியல் எப்படி போகும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.